தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தனுஷின் ரசிகர் நற்பணி மன்றத்திற்காக புதிய கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது சமூக வலைதளங்களில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கொடியை தனுஷ் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் இணைந்து அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கொடியின் வடிவமைப்பு, அதில் இடம்பெற்றுள்ள நிறங்கள், சின்னங்கள் மற்றும் வாசகம் ஆகியவை குறித்து இணையவாசிகள் பல்வேறு கோணங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருவதால் இந்த விவகாரம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்கான ரசிகர் மன்ற கலாச்சாரம் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. ஒரு நடிகரின் திரைப்படம் வெளியாகும் போது சிறப்பு அலங்காரங்கள், பேனர், கடவுட், பால் அபிஷேகம், பட்டாசு வெடித்தல் போன்ற கொண்டாட்டங்கள் ரசிகர்களிடையே வழக்கமாக நடைபெறுகின்றன. ஆனால் காலப்போக்கில் இந்த ரசிகர் மன்றங்கள் பலவும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படும் நற்பணி அமைப்புகளாக மாற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் நடிகர் தனுஷின் ரசிகர்களும் பல ஆண்டுகளாக ரசிகர் நற்பணி மன்றம் என்ற பெயரில் சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நடிகரின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம்கள் நடத்துவது, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்குவது, ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவது, மரக்கன்றுகள் நடுவது, மருத்துவ உதவிகள் செய்வது, இயற்கை பேரிடர் காலங்களில் நிவாரணப் பொருட்களை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சேவை நடவடிக்கைகளை ரசிகர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த நற்பணி மன்றத்தின் அடையாளமாக புதிய கொடி ஒன்றை ரசிகர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த கொடி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக சிவப்பு மற்றும் வெள்ளை ஆகிய 2 நிறங்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருப்பது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. கொடியின் மையப்பகுதியில் நடிகர் தனுஷ் கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கும் தோற்றத்தில் கருப்பு நிற சிலுயட் வடிவில் இடம்பெற்றுள்ளார். அவரது உருவத்தின் அருகில் சிவப்பு நிறத்தில் ஒரு நட்சத்திர சின்னமும் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற வாசகமும் கொடியில் இடம்பெற்றுள்ளது. இந்த வாசகம் நேர்மறையான சிந்தனை, வாழ்க்கை நோக்கம் மற்றும் மனிதநேயத்தை பிரதிபலிப்பதாக ரசிகர்கள் விளக்கி வருகின்றனர். இந்த கொடியை அரசியல் கோணத்தில் அணுக வேண்டாம் என்றும், இது ரசிகர் நற்பணி மன்றத்தின் அடையாளமாக மட்டுமே உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பதிவிட்டு வருகின்றனர். மற்றொரு தரப்பினர், பொதுமக்களுக்கான சேவை நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் ரசிகர் அமைப்பின் அடையாளமாக இந்த கொடி அமைந்துள்ளது என்பதால் அதனை அதே கோணத்தில் பார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். இந்த கொடி அறிமுகமானதைத் தொடர்ந்து ஏராளமான ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தனுஷை டேக் செய்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். புதிய கொடி மாநிலம் முழுவதும் உள்ள ரசிகர் மன்றங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், நற்பணி நடவடிக்கைகளின் போது இந்த கொடியை அடையாளமாக ஏந்திச் செல்ல வேண்டும் என்றும் பல ரசிகர்கள் கருத்து பகிர்ந்து வருகின்றனர். எனினும் இந்த கொடி குறித்து நடிகர் தனுஷ் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான கருத்தையும் வெளியிடவில்லை. அவரது சமூக வலைதளங்களான எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும் இதுகுறித்த பதிவு எதுவும் வெளியாகவில்லை. எனவே இந்த கொடியின் வடிவமைப்பு ரசிகர் மன்ற நிர்வாகிகளின் முயற்சியா அல்லது நடிகரின் ஒப்புதலுடன் உருவாக்கப்பட்டதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் ரசிகர் மன்றங்களின் செயல்பாடுகள் வெறும் திரைப்பட கொண்டாட்டங்களை தாண்டி சமூக சேவையை நோக்கி நகர்ந்து வருவது குறிப்பிடத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது. பல முன்னணி நடிகர்களின் ரசிகர் அமைப்புகள் போலவே தனுஷ் ரசிகர்களும் நற்பணி நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் அந்த சேவை மனப்பான்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த புதிய கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் பரவலாக முன்வைக்கப்படுகிறது. மொத்தத்தில் தனுஷ் ரசிகர் நற்பணி மன்றத்தின் புதிய கொடி, அதன் வடிவமைப்பு, நிறங்களின் தேர்வு மற்றும் இடம்பெற்றுள்ள வாசகம் ஆகியவற்றின் மூலம் சமூக வலைதளங்களில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் கொடியின் நிறங்கள் அல்லது வடிவமைப்புக்கு பின்னால் ஏதேனும் சிறப்பு நோக்கம் இருப்பதாக இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை. அதனால் இணையத்தில் பரவி வரும் பல்வேறு விளக்கங்களும் யூகங்களாகவே கருதப்படுகின்றன. நடிகர் தனுஷ் அல்லது ரசிகர் நற்பணி மன்றத்தின் அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் இதுகுறித்து விளக்கம் அளிக்கிறார்களா என்பது ரசிகர்களிடையே தற்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தனுஷின் ரசிகர் நற்பணி மன்றத்திற்காக புதிய கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது சமூக வலைதளங்களில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கொடியை தனுஷ் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் இணைந்து அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கொடியின் வடிவமைப்பு, அதில் இடம்பெற்றுள்ள நிறங்கள், சின்னங்கள் மற்றும் வாசகம் ஆகியவை குறித்து இணையவாசிகள் பல்வேறு கோணங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருவதால் இந்த விவகாரம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது.